தொடாது. அவர் விரல் இருக்கு. அவரா? யாரு மாட்டா அவர்? அட சும்மா வெக்கப்படாம சொல்லுங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன். யாரு? அந்த பாலு தானே? என் கன்னத்துல பட்ட கையில தான் என் வாழ்க்கைய அடங்கி இருக்குன்னு என் மனசுல பட்டுடுச்சு. அப்படி போடுங்க. அதான் நான் பார்த்தேன். சாதாரண பால்ல பழம் தான் நழுவி விழுகும். இங்க என்னடானா பால்ல மீனெல்லாம் நழுவி விழுந்திருக்கு. இந்த நகல் தானே வளருது. எல்லாம் அவர்கிட்ட வச்சுக்கோங்க. ஏங்க இந்த பாலு உங்க பெரியப்ப மகன் தானே? ஆமா. குழந்தை கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன மீனா முன்னெல்லாம் இங்க வர மாட்டேன், இப்ப அடிக்கடி கோயிலுக்கு வர. வணக்கங்க. என்ன பண்ணுமா உன் குழந்தையா? குழந்தை மூக்கு முடியுமா? லட்சணமா இருக்கு. குழந்தை வசனி சும்மா ரெடி. வாமா வா. குழந்தை சும்மா தூக்கிடான்னு சொல்லுவாங்கல்ல? ஆமா ஆமா. என்னடா அந்த பக்கம் திரும்பிட்ட? இங்க பாடா. குழந்தைக்கு செயின் ரொம்ப நல்லா இருக்கு. நான் கேட்டா 5-10 கொடுத்துடாதீங்க. ஆளை பார்த்தோன்னா 5 பவுன் போடுறீங்க. என்னடா வளர்ற? ஒண்ணும் இல்ல. அழகுமா? பயந்துட்டியா? ஐயோ கொண்டா கொண்டா கொண்டா. அழாமா அழாத. என்னம்மா மாமல் கோவமா? ஏன்ற ஐயோ குழந்தை அழுதே. பிடிமா அவங்க கிட்ட கொடுத்துருங்க. வாங்கிக்கோங்க. புதுசா பாக்குதுல நம்மள, அதான் குழந்தை மிரளுது. போக போக சரியாயிடும். நீனா அப்பாவை கேட்டதா சொல்லுமா? வரேன். மாங்காய் ரொம்ப நல்லா இருந்துச்சுல? எத்தனை மாங்காய் தின்ன? 4 மாங்காய். 4 மாங்காவா? திருடி தின்னுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. நீங்களே வாங்க வந்து நியாயத்தை கேளுங்க. ஏமா இவங்க தோட்டத்துல மாங்காய் தின்னீங்களா? இல்லையே. இல்லீங்கண்ணே, போய் சொல்றாங்கண்ணே. எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு தூக்கி விட்டு இவ்வளவு மாங்காய் பறிச்சாங்கண்ணே. எனக்கு ஒண்ணு கூட தெரியலண்ணே. இவங்க பறிச்சு தின்னதுல தோட்டமே காலி ஆயிடுச்சு. இந்த பாருங்க, ஒழுங்கா மரியாதையா உண்மையா சொல்லிருங்க. நம்ம ஊர் பஞ்சாயத்து தலைவர் தெரியுமில்ல, வந்தாரு உங்க எல்லாரையும் மரத்தை தலைகளை கட்டி தொங்க விட்டுருவாரு. இவங்க எல்லாம் போய் சொல்றாங்க. யாரு போய் சொல்றாங்க? நீ சும்மாரு. இவனுக்கு இப்படி கூட சொல்ல மாட்டாளுங்க. எங்கேயும் போறோம் பாத்துக்க. நான் போய் தலைவரை கூட்டி வந்துடுறேன். ஜாக்கிரதை. என் கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. பாக்குறீங்களா? என் படத்தை பாக்குறீங்களா? பொம்பளை பிள்ளையாச்சுன்னு பக்குவமா கேட்டேன். திமிரா பேசுதுங்க. தலைவர் நீங்க கிட்ட தான் சரியா வரும். கேளுங்க தலைவர் கேளுங்க. செட்டியார் வீட்டு தோட்டத்துல மாங்காய் பறிச்சு தின்னீங்களா? ஆமா. அடிப்பாவி. அப்ப 500 ரூபாய் அபராதம் கேட்டுங்க. 500 ரூபாய் தானே? இவருதான் பறிச்சு கொடுத்தாரு. இவரே கேளு. நான் பறிச்சு கொடுத்தானா? என்ன விளையாடுறியா? நியாயம் வந்தா எம்எல் அநியாயமா படி போடுறியா? ஏய் நீங்களே சொல்லுங்கடி. ஆமாங்க, இவர்தான் பறிச்சு கொடுத்தாரு. இப்போ ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறாரு. ஐயா போய் சொல்லுதுங்க. பாலு, பொம்பளை பிள்ளைங்க போய் சொல்லாது. இப்ப நீ 500 ரூபாய் பணம் கட்டுறியா? இல்லன்னா பஞ்சாயத்தை கூட்டிட்டுமா? ஐயோ பஞ்சாயத்துல கூட்ட வேணா, நானே காசு கொடுத்துறேன். நாங்க வரோம். தேவையாது. நல்ல பஞ்சாயத்து தலைவர். ஓடி போ. 1 2 3 4 5 இந்த 500 ரூபாய். ஏண்டா அழகு, 5 நிமிஷத்துல 500 ரூபாய் போச்சு. எனக்கு தேவையா? நான் என்ன பண்ணுவேன்? யாரையும் பேசாம தான் பாத்துட்டு இருந்தேன். அதுக்குள்ள செம்மறியாட்டு கூட்டம் மாதிரி அவ பக்கம் சாஞ்சிட்டாங்களே. அவளுக்கு சும்மா விடப்படாது. ஒரு வழி பண்ணுவோம். வாங்கடா. சாஞ்சா 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 சாயிர பக்கமே சாயிர சம்மதி ஆடுகளா, ஏ சேல கட்டிய ஆடுகளா, ஏ சேல வைக்கிற ஆடுகளா, நீஞ்சா 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 நீர பக்கமே நீர குறும்பை ஆடுகளா, ஏ சேல கட்டிய ஆடுகளா, ஏ ஆடுகளா, இந்த பாலை இந்த ஆகாதுங்க பல ஆட்டம் போட்டு காட்டாதுங்க. சாஞ்சா 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 சாயிர பக்கமே சாயிர சம்மதி ஆடுகளா, ஏ சேல கட்டிய ஆடுகளா, ஏ சேல வைக்கிற ஆடுகளா, நீஞ்சா 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 நீர பக்கமே நீர குறும்பை ஆடுகளா, ஏ சேல கட்டிய ஆடுகளா, ஏ சேல ஆடுகளா. அடடடடடடா
பேர் வாங்கு பொம்பளையா நீயும் என்ன பொம்பளையா அமி பரம்பரை ஒரு பெருமை இருக்கு மங்களையா மல்லிகை இருக்க செட்டு அடிச்சு வந்தவளே பொட்ட அழிச்சிட்டு ஸ்டிக்கர் ஒட்டி நிற்பவளே இந்த மாதத்தையில் போறாம குண்டவனே வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்கும் சின்னவனே அட சவுண்டு மைக்க தொண்டைக்குள்ள வச்சவளே தமிழ் பண்பாட்டு காற்றில் பறக்க விட்டவளே சாஞ்சா 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 சாயிர பக்கமே சாயிர செம்மறி ஆடுகளா ஏ சேலம் கட்டிய ஆடுகளா ஏ செலவு வைக்கிற ஆடுகளா நீஞ்சா 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 நீர பக்கமே நீர குறும்பை ஆடுகளா கட்டிய ஆடுகளா ஏ நரக்கமும் ஆடுகளா ஏய் முறையெல்லாம் எங்க கிட்ட காட்டுறியா அவங்களுக்கு நாங்க என்ன குறைச்சல நீ சத்தம் போட்டு மிரட்டாதே இறைச்சல என் தாயும் கூட பொம்பளைத்தான் தெரிஞ்சுக்க அவளை தெய்வமாக நினைக்கிறது புரிஞ்சுக்க நீ அனுசு வச்சு பேசுறத நிறுத்திக்க இந்த தாயும் போல மயங்காதே புரிஞ்சுக்க சாஞ்சா 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 சாயிர பக்கமே சாயிர செம்மறி ஆடுகளா ஏ சேலம் கட்டிய ஆடுகளா ஏ செலவு வைக்கிற ஆடுகளா நீஞ்சா 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 நீர பக்கமே நீர குறும்பை ஆடுகளா கட்டிய ஆடுகளா ஏ கருத்து ஆடுகளா இந்த பால இங்க ஆட்டாதீங்க ஆட்ட போட்டு காட்டாதீங்க சாஞ்சா 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 சாயிர பக்கமே சாயிர செம்மறி ஆடுகளா ஏ சேலம் கட்டிய ஆடுகளா ஏ செலவு வைக்கிற ஆடுகளா என்னடி விழுந்தது கூட இப்படி வேங்கிடுச்சு பாருடி ஐயோ அடிபடுத்துங்களா அண்ணன் கிட்ட போய் சொல்லி பணம் வாங்கி கொடுத்தீங்கல்ல அப்படிதான் சுமார் இருங்க நம்ம வைத்திய விட்டு அதெல்லாம் வேண்டாம் ஏய் என்ன நீ கொடுப்பா எக்ஸ்ட்ரா ஒரு புறவிட உனக்கு டேய் உங்க டீ வேணா பக்கத்து கடையில போய் வாங்கிட்டு வா சீக்கிரம் போ வேணாம் உனக்கு இந்த கடை டீயே போ என்னாச்சு ஏப்பா ஏதோ ஒரு வண்டி வருதே யாரு வண்டி நிறுத்து டீ கடைக்காரரு ஒரு டீ போடுங்க தாங்க வேணுமா லைட்டா வேணுமா நான் வள்ளிமலை கோயில்ல தான் இருப்பேன் அங்க 1 மணி நேரம் இருப்பேன் அம்மா டீ தாங்க வேணுமா லைட்டா வேணுமா அதான் 1 மணி நேரம் இருப்பேன்னு சொல்றேன்ல பாத்தீங்களா பஸ்யான இடத்துல பிறந்த பொண்ணு அதான் சம்மதமா பேசிட்டு இருக்குது அதான் என்ன சொல்றேன் டீ போடுறேன் ஏமா டீ லைட்டா வேணுமா தாங்க வேணுமா உன் டீயும் வேணும் ஒண்ணு வேணும் வண்டி ஏரியா இத முதல்ல சொல்லிக்கலாம்ல தெரியல என்ன அந்த பொண்ணு கோயிலுக்கு ஒண்ணு தான் வர சொல்லிட்டு போகுது அப்படியா டேய் இந்த நடிக்கிற வேலை தானே என்கிட்ட வேணாங்கிறது யார் அடிக்கிறது சரி சரி மறுப்பாம சீக்கிரம் கிளம்பு 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 நீ வேறடா எனக்கு வேற வேலை இல்லையா எனக்கு வண்டியா நிறைய வேலை இருக்கு ஆமா உன் வேலை வண்டியில தான் இருக்கு இந்த டீ சாப்பிடு 2 டீ அவனுக்கே கொடுங்க உன் டீயை ஒரு நாள் சாப்பிட்டுருக்கேன் இது கொடுக்குறேன் என்ன டீ கடைக்காரரா சௌக்கியமா இருக்கிறேம்மா ஒரு டீ போடுங்க போட டீ இருக்கு சாப்பிடுங்க போட்ட டீ எல்லாம் எனக்கு வேண்டாம் எனக்கு புதுசா தான் வேணும் இத பாருங்க நான் குளத்தாங்கரையில இருக்கிற மாந்தோப்புக்கு போறேன் 1.5 மணி நேரம் இருப்பேன் புரிஞ்சுதா 1.5 மணி நேரம் அப்ப நான் வரட்டுமா டீ சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் டீ எனக்கு வேண்டாம் நான் வரட்டுமா வர்றேன் தம்பி என்ன சொல்லிட்டு போகுதுன்னு புரியுதா உனக்கு புரியுதா புரியலையே வேலையா பாடுறா என்னங்கப்பா இது ஏன் நில்லு எங்கடி போற என்னடா இது ஊர்ல இருக்கிறவங்க பூரா எங்க போறேன்னு எங்கிட்ட சொல்லிட்டு போறாங்க
கட்டின பொண்டாட்டி என்கிட்ட சொல்லாம போற. ஏமினா அர்ச்சனை பண்ணிட்டு கோயில்ல சாஸ்திரத்துக்கு உட்கார்ந்து எழுந்து போவாங்க. நீ என்னடா நான் உட்கார்ந்து எடுத்து விட்டு எந்திரிக்க மாட்டேன்னு சத்தியாகிரகம் பண்ணிட்டு இருக்கே. வாடி போலாம். கொஞ்சம் இருடி. ஏய் உண்மையை சொல்லு, அந்த பாலுக்காக தானே காத்துட்டு இருக்க? ஆமாண்டி, நான் கோயிலுக்கு போறேன்னு அது காதுல விழுற மாதிரி தான் சொன்னேன். அந்த லூசு காதுல விழுந்துச்சோ இல்லையோ? ஐயோ, என்னது? நான் வர சொல்லி நீங்க ரொம்ப நேரமா வரலையா? அதான் லூசு டென்ஷன் லூஸ் ஆகி. என்ன லூஸ் ஆக்கிறாத? இது நானே உன்னை பார்த்து கேட்கலாம்னு ஆவத்தான் இருந்தேன். என்னன்னு சொல்லுங்க. இல்ல கால்ல அடிபட்டுச்சுங்களே, காயம் சரியாச்சுங்களா? ஏன் இன்னும் ஆறலீங்களா? இல்ல, கால்ல காயம் ஆறிடுச்சு, மனசுல காயம் பட்டுடுச்சு. அப்படியா? எங்களை சொல்லவே இல்லையே. இருங்க நான் வைத்திய கூடியாரன். அண்ணே கொஞ்சம் இருங்க. நல்லா இருக்கு ரெண்டு பேரும் நடத்துற நாடகம். இவ பால்காரன் பேசுறதோ நீங்க மீன்காரிட்ட பேசுறதோ மனசுல இருக்கிறத பட்டுன்னு போட்டு உடைச்சிடணும். நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா? நானே சொல்லிடுறேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களை தான் பண்ணிக்குவேன். என்ன ஆச்சு? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. கல்யாணம் பண்ணா உங்களை தான் பண்ணிக்குவேன். அபிஷ்டு இப்பதான் ஸ்நானம் பண்ணிட்டு வந்தேன். மறுபடியும் ஸ்நானம் பண்ணி வச்சுட்டியடா. வாங்க ரெண்டு பேரும் போய் சேர்ந்தே ஸ்நானம் பண்ணுவோம். என்ன கட்டி பிடிச்சா பிரயோஜனம்? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கருப்பா குண்டா இருக்கிறீங்களே, எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏ ஒல்லியா அழகா இருக்கியே. என்ன பண்ண? சிரிச்சேன். சிரிச்சியா? நான் எவனோ வெடிகுண்டு வச்சுதான் நினைச்சேன். உன்னை அடிக்கடி சந்திக்கணும். எங்க மீட் பண்ணலாம்? டீ கடை ஓகேயா? பப்ளிக் பிளேஸ். நம்ம காதல் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். எங்க அப்பா வைத்தியர் தானே, உங்களுக்கு ஏதாவது வியாதி இருக்குன்னு சொல்லி எங்க வீட்டுல வந்து படுத்துக்குங்க. அதுக்கு மருந்து வச்சு கொள்றதுக்கா? அப்படி இல்லங்க, எங்க அப்பா தூங்குனதுக்கு அப்புறம் நாம ரெண்டு பேரும் சந்திக்கலாம்ல. குட் கேர். போயா போயா ஐயா இறங்கு. வணக்கம்யா. வணக்கம்யா. வணக்கம் வணக்கம். ஏன்பா பாலு, மிராசு மகன் வந்திருக்காரு, உன் பாட்டுல உட்காந்துருக்கிய, எந்திரிப்பா. மிராசு மகன் வந்தா எந்திரிச்சு நிக்கணும்னு எந்த சட்டத்திலே இருக்கா? இல்லையே. அப்ப நான் நிக்கணும். சரிதான். இந்த பாரு, நீ அவருக்கு எடுபடி. உங்க கெடுபடி தான் ஏட காட்டாதீங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, உன் வேலை நீ பாரு. அதுவும் சரிதான். இந்த பாருப்பா, இவன் நம்ம ஆளு நேத்து ஏதோ லோனுக்கு அப்ளிகேஷன் கொடுத்தானா, பார்த்து பாஸ் பண்ணு. இவருக்கு முன்னால கொடுத்த 10 பேருக்கு என்ன லோன் தர முடியல, நேத்து கொடுத்தவருக்கு எப்படி தர முடியும்? மிராசு மகன் நான் சொல்றேன், உடனே பாஸ் பண்ணு. நீ மிராசுக்கு மகனா இருக்கலாம், மன்னருக்கு மருமனா இருக்கலாம், நான் ஆர்டர் தான் பாஸ் பண்ணுவேன். ஓ அப்படியா? தனியா மேனேஜர். ஐயா வணக்கம் ஐயா. நீ இன்னும் நல்லா தான் கும்பிடுற, ஆனா உனக்கு கீழே வேலை பாக்குறவன உனக்கு தோற வச்சுக்க தெரியலையே. யாரு? அந்த பாலு தானே சொல்றீங்க? நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேங்க, மசிய மாட்டேங்கிறான். நீங்க லட்சமா கொட்டுங்க, அவன் லட்சியத்தையே பேசிட்டு இருப்பான். அது எனக்கு தெரியாது. நீ என்ன பார்த்து கும்பிடுற மாதிரி அவனும் என்ன பார்த்து கும்பிடணும். நடக்காதுங்க. நடக்கும். என்னது? உன்னை எங்க இருந்து தூக்குறது? ஐயா அதை மட்டும் பண்ணிடாதீங்க. என் பேட்டிகள் எல்லாம் இன்னைக்கு தாங்க இந்த ஊர் ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருக்கேன். அப்ப அவனை மாத்திரு. அது நடக்கும். ஐயா சாப்பிடறதுக்கு என்ன வாங்கிட்டு வர சொல்ல? பிராண்டி விஸ்கி வாங்க வேண்டிய தேவையே இல்ல. ஏன்? இங்கே இருக்கே தாமு 3 ஃபுல்லு கொண்டா. சந்தைக்கு இவர் போக வேண்டியதானே, ஏன் ஆட்டோ கூட்டி போறாரு? வேலை முடிஞ்சு வந்தா யார் நமக்கு சோறு போடுறது? வேணும்னா நான் போடுதா? வந்து போடு. நீயா? நீ இப்படி வந்த? கதை திறந்துருந்துச்சு வந்தேன். திறந்து வந்துடுறா? ஊவா என்ன விளையாடுறியா? எதுக்கு வந்த? அதற்காதையா வண்ண பார்க்கத்தான் வந்தேன். என்ன பார்க்கவா? பாத்துட்டு இல்ல, முதல்ல கிளம்பு. உங்ககிட்ட நிறைய பேசணும். இத்தனை கூட பேச முடியாது, முதல்ல கிளம்புனே. அடா போன்னு சொல்ற முனைகிட்டு இருக்க. என்ன வாடி சீக்கிரமா. சும்மா நொய் நொய் நொய்ன்றா. ஐயோ எங்க அப்பா மட்டும் போட்டிருக்க, இப்படி பார்த்து தப்பா நினைப்பாங்க. நீ சீக்கிரம் ஓடி போயிரு. நான் போக மாட்டேன். போக மாட்டேங்கிற? அப்போ குளத்தங்கரைக்கு வரணும். கண்டிப்பா வரேன். கண்டிப்பா வரணும். அட கண்டிப்பா வர. நீ போ. ஏண்டே அப்பாடா இனி போகாத, இங்கே எங்கே ஒளிஞ்சிட்டு அப்புறமா போ. இங்க ஒளிஞ்சிருது, இங்க ஒளிஞ்சுக்க. நேரம் அப்பா இங்கே வருவாரு. இங்க வா, அப்படி உட்காரு. ஐயோ இது மிளகா பாயாச்சு, பரவாயில்ல.
டேய் என்னடா திருவிழா கூட்டத்துல தோஞ்சு போன மாதிரி திருதுன்னு முடிச்சுக்கிட்டு இருக்க? இல்ல இப்பதான் ஆபீஸ்ல வந்தேன். ஆமா நீங்க அதுக்குள்ள வந்துட்டீங்க. அப்பா ரொம்ப பசியா இருப்பாருமா, நீ கூட சாப்பிட போடு. அவரே இப்பதான் 5-6 கலர் குடிச்சாரு. குடிச்சாரா? ஏய் குடிப்பாரு, இவனை ஊத்து. ஏய் அவனுக்கு வேற வேலை கிடையாது, போய் சமடி போடி. சந்தை போடுதா தூக்கமா வருதா? சீக்கிரம் படுங்க போங்க. அங்க போறீங்க? படுக்கிறதுக்கு பாய் வேணும்டா. நீங்க பாயில படக்கூடாது, தரவே படுங்க. அந்த பாயில படுத்தா எனக்கு தூக்கம். அதான் என் பாய், அதுல நீங்க படக்கூடாது. ஏய் என்னடா ஓன் பாய் என் பாய் பேசுற? எனக்கு பாய தொடப்படாது, பாய தொடப்படாது. ஏன்டா பாய் நட்டமா நிக்குது? சும்மா ஒரு அட்ராக்ஷன் படிச்சிருக்கேன். என்ன அட்ராக்ஷனோ எவ்வளவோ. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு போச்சு. மிளகா நெடி ஜாக்கிரதை, ரொம்ப நெடி ஓவர் நெடி. ஏன்டா மோனே, ஒரு தும்மல் ஓங்கிட்ட இருந்து வருது. ஆமா, இன்னொரு தும்மல் எங்க இருந்து வருது? இன்னொரு தும்மல் தான் இது. டேய் அது ஏற்கனவே குழப்பம், மேற்கொண்டு நீ என்ன குழப்பாத. ஐயோ என்னை ரொம்ப குழப்பறாரே. என்ன ஏமாத்த முடியாதா? என்ன பண்ண? தள்ளுறானா? மனுஷனை நிம்மதியா படுக்க விட மாட்டேன்றானே. அவ்வா ஆண்டவா. பாலே அப்பா, நான் பாய் எடுக்கும்போது அங்க ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருந்துச்சே. பொண்ணா? நீங்க எப்படி இருக்க முடியும்? நம்ம வீட்டுல யாரும் வர முடியுமா? என்ன பேசி நீங்க? அதான பார்த்தேன். அங்க ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருந்துச்சு பாலே. எங்க உட்கார்ந்து பாருங்க, எப்படி தர? என்ன நீங்க பிரம்மபுரமா பேசிட்டு இருக்கீங்க? ஆனா நான் ஒரு பொண்ணை பார்த்தேன். பொண்ணை பாத்துக்க முடியாது. நான் ஒரு பொண்ணை பார்த்தேன். ஏமா இங்க பாருமா, அப்பா வந்திருந்து பொண்ணு அலையறாரு. என்னங்க? அது ஒண்ணும் இல்ல, முளகா நெடி. நீ வேற ஏன்டா?